ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் லீஃப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க ஈவினிங் வீட்டுக்கு வந்தோடனே நம்ம உடனடியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய பிரெட் ஆம்லெட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மைதா பிரெட் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும். முட்டையை வந்து இந்த மாதிரி அகலமான ஒரு பிளேட்டில் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து பிரெட் இந்த முட்டையில் நினச்சி நம்ம எடுக்க போகிறோம். அப்போ பிளேட் அகலமாக வந்து நம்மளுக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை, கொஞ்சம் பால் சேர்த்து மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரெட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டையில் வந்து 2 பக்கம் நல்லா நனையிற மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹெல்தி ஃபுட்ஸ் தான் போடுவோம். இன்றைக்கி என்ன மைதா பிரெட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு எல்லாம் யோசிப்பீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே குழந்தைங்களுக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா மற்ற குழந்தைங்க சாப்பிடும்போது நம்ம குழந்தைங்களும் அதை சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் நம்ம என்னைக்காவது ஒரு டைம் வந்து நம்ம இந்த ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு மேலே இருக்கிற அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்காமல் நார்மலாக இருப்பாங்க. இல்லை நம்ம கொடுக்காமையே சுத்தமாக தவிர்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபுட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்றைக்காவது ஒரு நாள் மட்டும் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நம்ம ஹெல்தி ஃபுட்ஸ் அதிகமாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மைதா பிரெட் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி மட்டும் கொடுத்தா போதும். இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் செஞ்சு கொடுங்க. ஸோ பிரெட் ஆம்லெட் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் திருப்பி போட்டுட்டோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.